ஹாய் வெல்கம் ஆல். நமக்கு வந்து கவுன்சிலிங்க்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் இந்த லைவ் செஷனில் நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேங்க. எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் சரி, எம்சிசி ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் சரி கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டும் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேங்க. டவுட் இருக்கவங்க ரெய்ஸ் ஹேண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் டவுட் கேட்கலாம். விஜயகுமார் சார், என்ன டவுட் சார்? சொல்லுங்கள் சார். ஹலோ. விஜயகுமார் சார். ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். சொல்லுங்கள் சார். சார் சார் எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு சார். எஸ் சார். ஒன்று வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணோம்னா அது தனியாக இது பண்ணுவாங்களா சார்? இல்லைங்க சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் 1500 பே பண்ணியிருந்தீங்க, ஒரே அப்ளிகேஷன்லேயே பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஒரே சமயத்தில் தான் நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் அந்த கேட்டகரிஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே போல் எப்படி வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு 30,000 டெபாசிட் பண்ணுறோமோ, அதுபோல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1,00,000 டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்கும். நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம், கேட்டகரிஸ் ஆட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் சார். அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கலனா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் சீட் இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஓகே சார். நம்பர் டூ வந்து உங்களுக்கு நம்ம இப்போ பாண்டிச்சேரியிலையோ இல்லை கர்நாடகா பெங்களூர்லயோ நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம பிஜி படிக்கிறப்ப நம்ம எந்த டொமிசல்ல வரும் சார்? தமிழ்நாட்டில் வருமா இல்லை பெங்களூர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஓ எம்எஸ்ஓ படிக்கிறப்ப நான் எந்த ஸ்டேட்டோட கோட்டா நமக்கு எலிஜிபிலிட்டி வரும் சார்? சார், அதாவது உங்களுக்கு தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடுல இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தமிழ்நாடு டொமிசிலில் தான் வருவீங்க. அதாவது தமிழ்நாடு சேராத ஸ்டூடெண்ட்ஸ் அதர் ஸ்டேட்டில் படித்தாதான் அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் வர மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு 50% ரிசர்வேஷனுக்கு வருவீங்க. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எஃப்எம்ஜி, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்து இங்கே நீட் பிஜி எழுதுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும்போது அதர் ஸ்டேட்ல படிச்சவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? சரி, அந்த ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க? தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தமிழ்நாடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் தான். அப்போ நீங்க எங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே இஷ்யூ கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு எலிஜிபிள் தான் பிஜிக்கு சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் சார், வெல்கம் சார். எஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சார் கேட்கலாமா? கேளுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார் இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ணும்போது நமக்கு ஒரு லாஸ்ட் காலேஜ் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஊட்டி அலாட் ஆகுது. ஆ, செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்ம அது வேண்டாம்னு நினைச்சு பிரைவேட்டா மாறிக்கலாமா? எப்படி மாற முடியுமா? அப்படி பிஎஸ்ஜியோ வேலமாலோ? மாற முடியும் மேடம். பட் ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஊட்டி செலக்ட் ஆகி நீங்கள் அந்த காலேஜில் ம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ம், செகண்ட் ரவுண்டில் ம், சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது பிஎஸ்ஜி வேலம்மாள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அப்படி சாய்ஸ் ம், ஃபில் பண்ணையில உங்களுக்கு முன்னாடி இருக்க ரேங்க்ல இருக்கவங்கெல்லாம் பிஎஸ்ஜி வேலம்மாள் சாய்ஸ் ஃபில் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்கும். ம், ம். ஓ. ஆஹ் உங்க ரேங்க் உங்க ரேங்க் வரைக்கும் அந்த சீட்டு வேக்கண்டா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் செகண்ட் ரவுண்ட்ல ரீ அலாட்மெண்ட். அப்படி இல்லைன்னா கிடைக்கிறது சிரமம் மேடம். அப்ப ஃபர்ஸ்டே போட்டாகணும். இல்ல கரெக்டா? மேம், ஃபர்ஸ்ட் ம், நீங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு பிஎஸ்ஜி கிடைக்க வாய்ப்பு இருந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஓகே. பட் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வேக்கன்சி இருக்கணும். அந்த வேக்கன்சி இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்க ரேங்க்ல இருக்கவங்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜில செகண்ட் ரவுண்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ம். முன்னாடி உங்க ரேங்க்கு முன்னாடி 2 பேர் அதை சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது சிரமம் உங்க கேட்டகரியிலேயே, அதாவது உங்க ஓகே சார். கம்யூனிட்டிலேயே. ஒருவேளை உங்க ரேங்க்கு முன்னாடி இருக்கவங்க யாரும் அந்த 2 சீட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணல, அல்ல ஒருத்தர் தான் பண்ணியிருந்தாருன்னா உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிடும். ம். ஸோ வேகன்சியை பொறுத்து நமக்கு வந்து நம்ம ரேங்க்குக்கு முன்னாடி இருக்கவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலை அப்படின்னா நமக்கு கிடைக்கும் மேடம். சரிங்க சார். எஸ் மேம். ஓகே சார். தேங்க்யூ மேம். எஸ் மேம். வேற யாருக்கா டவுட்? சார் எஸ் சார், திவாகர் சார், சொல்லுங்க சார். சார் நான் தன்யாவோட ஃபாதர் பேசுறேன் சார். தன்யாங்கிற சொல்லுங்க நேம்ல சார். இருக்கு. சொல்லுங்க சார்.
476 எடுத்திருக்காங்க. அந்த பிரைவேட் காலேஜ்ல ஏதாவது கவர்மெண்ட் கோட்டால வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா கிடைக்கும் சார். பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். பிசியாங்க சார்? இல்ல சார், ஜென்ரல் கேட்டகரியா? ஜென்ரல் கேட்டகரி கொஞ்சம் சிரமம் சார். ஏன்னா அங்கே லூப்பிங் மெத்தட் அது இதுன்னு வந்துடும். அதனால உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். ஓகே. பிரைவேட் யூனிவர்சிட்டி சார்? அதுக்கும் சேர்த்து தான் சார். ஏன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வந்து நமக்கு 4 யூனிவர்சிட்டி இருக்கு, 550 சீட் இருக்கு. அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 50% போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற சீட்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அதுவும் நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும் சார். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார், ஓகேங்க சார். திவாகர் சார் லைனில் இருக்கீங்களா? திவாகர் சார்? ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? ரைஸ் ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டவுட் என்னன்னு கேட்கலாங்க. ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வருது? மேம், ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு நமக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ மேபி 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் விடலாம். ஆனால் அந்த டயத்தில் தான் நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். 18, 19 தேதிகளில் விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேடம். ஓகே சார். எஸ் மேம், தேங்க்யூ மேம். ரியாஸ் சார், உங்களுக்கு டவுட் என்னங்க சார்? ரியாஸ் சார்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், இந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் பை எம்சிசின்னு என்ன சார் மீனிங் அது? என்னங்க சார்? வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட் பை எம்சிசின்னு போட்டுருக்கலாம் அந்த அதாவது ஷெட்யூல்ல. சார், அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் பை எம்சிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா சீட்டும் அலாட் ஆயிடுச்சு. அலாட் ஆன ஓகே சார். எல்லாருமே போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே சார். அப்போ அவங்க ஆமாம் சார். என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த சீட்ஸ் வேக்கண்டா இருக்குங்கிறத செக் பண்றது. அந்த வேக்கண்டா இருக்க சீட்டு தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ஆக்சுவல் வேகன்சில வரும். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 50,000 சீட்ஸ் இருக்குது. ஒரு 12,000 சீட் வந்து 50,000 சீட்டுமே அலாட் பண்ணிட்டாங்க. 12,000 சீட்ல ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணல ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னா, அதை தான் வெரிஃபை பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு கொடுக்கறதுக்காக அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட்ஸ் பை எம்சிசி அப்படிங்கிறது. யார் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணாத சீட்ஸ் எவ்வளோ இருக்கு வேக்கண்டா அப்படிங்கிறது சார். அதுதான். காலைல ஸ்லைட் ஒன்று போட்டிங்க சார். காலைல எஸ் ஆல் சார். இண்டியா கூட 25 ஜூலை 30 அந்த ரவுண்ட் டீட்டெயில் தான் போட்டீங்க. ஸ்லைட் 4 ஸ்லைட் போட்டீங்க. எஸ் சார். அதில் வந்து இந்த ரவுண்ட் ஒன்று ஆல் இண்டியா கோட்டா 21 ஜூலை 30 ஜூலை போட்டீங்க டேட்டு. ஓ, ஆனால் ஸ்டேட் கோட்டாவில் 30 ஜூலை 6 ஆகஸ்ட். அந்த ஆக்டிவிட்டி இது வரைக்கும் சார் வரும் ஸ்டேட் இதில்? அது அது அந்த ஆக்டிவிட்டி ஸ்டேட்ல எப்போ வரும்னு கேட்குறீங்களா சார்? எப்போ இது வரைக்கும் இந்த கவர் ஆகும் சார்? 6 ஆகஸ்ட் இது வரைக்கும் கவர் ஆகும். அந்த சார் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் கவர் ஆகுமா, ரிசல்ட் வரைக்கும் கவர் ஆகுமா? அது ஜாயினிங் சொல்றீங்களா அந்த சார்? ஜாயினிங் டேட் அந்த லாஸ்ட் டேட். பீரியட் நீங்க போட்ட பீரியட் இருக்குல்ல, 30 பீரியட் ஜூலை வந்து 6 ஆகஸ்ட். அந்த ஆ. பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ம். சீட் ம். அலாட்மெண்ட், ஜாயினிங், இந்த நாலுமே கவர் ஆகும் சார். அந்த இதுக்குள்ளேயே இந்த ஓ, 4 நாலுமே கவர். ஓகே சார். நாலுமே. ஓகே அதுல ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு பாக்ஸ்ல ஃப்ரம் டு ஒரு டேட் போட்டிருப்போம். அதுக்கு மேல ஒரு குச்சி மாதிரி போட்டு ஒரு டேட் போட்டிருப்பேன். அதுதான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ரவுண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி. ஓகே சார். ஸோ அதனால எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆரம்பிச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சிடும். ஆ. ஃபர்ஸ்ட் டேவே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஓகே சார். ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன்ல சார். ஆரம்பிச்சு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அலாட்மெண்ட், நீங்க போய் ஜாயின் பண்றது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பீரியட் சார். ரவுண்ட் 1 பீரியட் அது. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வெல்கம் சார். எஸ். திவாகர் சார், உங்களுக்கு என்ன டவுட் சார்? எஸ் சார். சார் கேக்குதுங்களா சார்? திவாகர் சார்? சார் நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். விஜயகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? சார் சார் எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? சார் எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது இப்போ நமக்கு அந்த ஷெட்யூல் ஒன்று போட்டோம் இல்லைங்களா சார்? ஆமாம் சார். அது முதல் நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் சார். அதாவது எம்சிசிக்கு சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது அந்த ஒரே நிமிஷம் சார், ஃபுல் டீட்டெயிலுமே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் எம்சிசி வெப்சைட்ல. ஒரே நிமிஷம் நான் ஓகே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் சார். ஒரே நிமிஷம் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சார். ஜூலை 21 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 28க்குள்ள ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும்.
அதே போல சாய்ஸ் ஃபில்லிங் 22ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது, 28, அதாவது 21ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜூலை 21 ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ். வெங்கடேஷ் சார், ஏதாவது டவுட் இருக்குங்களா? வெங்கடேஷ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஆல் இந்தியா இது ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு என்னால் டைரக்டா செகண்ட் ரவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அட்டன் பண்ண முடியுமா சார்? தாராளமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார், பண்ணணுங்கிற நான் அவசியம் கிடையாது. செகண்ட் ரவுண்ட்ல டைரக்டா ஓ ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் அலௌடு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. ஓகே சார். அப்போ நான் 21 ஜூலையே ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சார்? கிடையவே கிடையாது. ஈவன் ஃபார் தமிழ்நாடு அந்த ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ணாதவங்க கூட செகண்ட் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பட் 2024 இருந்து தமிழ்நாடும் அந்த ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கூட செகண்ட் ரவுண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி வருது? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஓகேப்பா. சதீஷ் நடராஜன், டவுட் இருக்குங்களா? சதீஷ் நடராஜன் சார். ஹலோ, இப்போ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சார், ஆல் இந்தியா கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எஸ், அதே ஸ்டேட் கோட்டாவுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி வருமா, இல்லை இதுக்கு தனி அதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன்? தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு mcc.nic.in வெப்சைட்டில் தனியாக நம்ம 5,000 ரூபி ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா, அதே வந்து நான் அன்ரிசர்வ்னா 10,000 ரூபி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நான் ரீஃபண்டபிள் ஒரு 1,000 ரூபி அப்படி பே பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் சார். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1,000 ரூபி பே பண்ணி தனி ரெஜிஸ்ட்ரேஷன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் வெப்சைட், இது டிஃப்ரெண்ட் வெப்சைட், ரெண்டும் வேற வேற வெப்சைட் சார். ஓகே, தேங்க்யூ சார். வெல்கம் சார். திவாகர் சார், ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? நீங்க பேசுறது சரியா எனக்கு கேட்கல. டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஹலோ சார், இப்போ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. ஹலோ சொல்லுங்கப்பா. திவாகர் சொல்லுங்க, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. திவாகர், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, சொல்லுங்கப்பா. ஹலோ சார், கேக்குதா? கேக்குதுப்பா, சொல்லுங்க. சார், எஸ்சி கேட்டகரி 420 ஆல் இந்தியா கோட்டால ட்ரை பண்ணலாமா சார்? பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ப்பா. ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார். 21ஆம் தேதி நமக்கு ஆரம்பிக்குது சாய்ஸ் ஃபில்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் 21 ஆரம்பிக்குது. 22ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஜூலை. ஓகேங்களா? ஓகே. ஜிஎம்சி சீட் பாசிபிளா சார்? என்னப்பா? ஜிஎம்சி சீட் பாசிபிளா? மார்க் எவ்வளவு சொன்னீங்கப்பா? 420 சார், எஸ்சி கேட்டகரி. ஜிஎம்சி 100% பாசிபிள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஆல் இந்தியா கோட்டாலையும் ஓகே பார்ட்டிசிபேட் சார். பண்ணுங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கப்பா. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ்ப்பா. அக்னேஷ் ஜெனிதா, உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு 87. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேடம். சார், ஆல் இந்தியா ரேங்க்ல 52,320 சார். எஸ் மேம். கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாடு இதுல இல்ல ஆல் இந்தியா இதுலனாலுமே ஏதாவது கிடைச்சிருந்தா என்ன சார் கம்யூனிட்டி கவர்மெண்ட் மேடம்? காலேஜ்? பிசி சார், பிசி சார். பிசினா ஒரு 27,000 ரேங்க் வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சேஃப் மேடம். ஓகே தமிழ்நாடுக்கும் சார். தமிழ்நாடுக்கு என்ன நீங்க 33,000 ரேங்க்குங்களா? சார் 52,000 சார், 52,320 சார். மார்க் எவ்வளவு சொன்னீங்க மேடம்? 500 சார். தமிழ்நாடுல உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கும் மேடம். ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் டவுட் தான். ஓகே சார். பட் இதுல தமிழ்நாடு ஹலோ ஹலோ கவிதா மேம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ கேக்குதா சார்? கேக்குது. ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் இப்ப நாங்க ஆல் இந்தியா கவுண்ட் 40,000 ரேங்க் ஜெனரல்ல வருது. தமிழ்நாட்டுல வந்து பிசி, ஆல் இந்தியால ஜெனரல். எஸ் மேம். 40,000 ரேங்க் இருக்கனால போய் ஆல் இந்தியா அப்ளை பண்ணணுமா இல்ல விட்டுட்டு டைரக்டாவே தமிழ்நாட்டுக்கு போலாமா சார்?
அது உங்க அப்ளை விருப்பம் மேடம். பண்ணலாம். தமிழ்நாடும் நீங்க அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம எப்பவுமே ஆல் நம்ம இந்தியா. சொல்றது வந்து ப்ரீவியஸ் இயர் ரேங்க் அதை வச்சு தான் சொல்றோம். பட் நீங்க அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றது அட்வைசபிள் தான். அட்வைசபிளா? ஆமா, அட்வைசபிள். நீங்க அப்ளை பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. பட் போன வருஷம் ரேங்க் படி பார்த்தா கிடைக்காது. பட் ஸ்டில் நீங்க அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்க மேடம். சரி. எஸ் மேம். ஓகே மேம். ஹலோ. ஜான் ஜான் கேலப் லைன்ல இருக்கீங்களா? ஜான் கேலப் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்கப்பா. சார் ஆக்சுவலி நான் வந்து 422 மார்க்ஸ் சார். ஓகே. ரேங்க் வந்து 1,68,000 சரி. பிசி. ம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே கிடைக்குமா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா, இருக்கு. ஓகே சார். அண்ட் நான் வந்து எஸ்சிசி கேட்டகரி ஆக்சுவலாக. ஓகே. இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட்லேருந்து கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆனது. சரிப்பா. அதில் வந்து 2.5 லேக் கீழே இன்கம் இருந்துச்சுன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆமா. அது எந்த அளவுக்கு உண்மை சார் ஆக்சுவலாக? எந்த அளவுக்கு உண்மைனா அதுல ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு உண்மை. அதாவது ஓகே சார். நான் வந்து ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்பலாமா ஆக்சுவலாக? நம்பலாமான்னா நான் என்னப்பா சொல்றது, ஸ்டூடெண்ட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, 13 லட்சம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம ஓகே சார். எப்பவுமே ஷேர் பண்றது. ஓகே. இது நம்பலாமா வேணாமானா, இது நான் என்ன சொல்றது, இது நம்பலாமா வேணாமானா நீங்க உங்களுக்கு நான் எப்படி கேட்குறேன்னா, எல்லா இல்லப்பா, காலேஜுமே ஃபாலோ பண்ணுவாங்களா இது? அதுதான்ப்பா நான் சொல்றேன். இப்போ நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ 2.5க்கு கம்மியா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் 1 லேக் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கட்ட தேவையில்லை. ஓகே சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்க ஓகே. கட்டியிருக்க மாட்டீங்க, கரெக்டா? ஆக்சுவலாக எனக்கு கட்டுற மாதிரி வந்துச்சு. கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல மேல பிசின்னு இருந்திருக்கலாம். எஸ் சார். ஆமாம் சார். நீங்க பிசின்னு சாய்ஸ் இது போட்டிருக்கலாம் அப்ளிகேஷன். ஆமாம் சார். ஆமாம் சார். அப்பனா உங்களுக்கு வராதுப்பா. சார் நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அதுலேயே வந்துச்சு சார். நான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டியூஷன் ஃபீயும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க சார். ஆனால் அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் கட்டுங்கன்ற மாதிரி வந்துருச்சு. இல்ல தங்கம், அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் கட்டுங்கங்கிற மாதிரி வருதுன்னா அது எனக்கு புரியல. காரணம் என்னன்னா, நீங்க பிசின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃபீஸ் எக்ஸம்ஷன் வராது. ஓ. அது என்னன்னு எனக்கு வந்து இது வந்து ஆஸ் பர் யுவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் யுவர் ஹேண்ட். உங்க கையில இருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பாருங்க, மேல என் எந்த கையில் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. பிசின்னு இருக்கு சார். பிசின்னு இருக்கு. அப்ப பிசிக்கு ஆனால் கிடையாது. கீழே வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டின்னு இருக்கு. அதுதான் எந்த விதத்துல இது எனக்கு தெரியலப்பா. எனக்கு டைரக்ட் நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்க நம்பலாமான்னு கேட்குறீங்கல்ல, நான் நம்பலாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சில பெண் குழந்தைகள் தான், அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட் தான். அவங்க வந்து இப்போ செகண்ட் இயர் படிக்கிறாங்க. பட் அவங்க வந்து எக்ஸாக்டா டைரக்ட் எஸ்டி அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து டைரக்ட் எஸ்சி அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த ஓகே சார். கம்யூனிட்டி எக்ஸாம்பிளை வச்சுட்டு நான் உங்களுக்கு உதாரணமா அவங்கள சொல்ல முடியாது. ஓகே. ஆனா எனக்கு இப்ப சப்போஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி நீங்க ஃபீ கட்ட வேண்டாம் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் நம்பலாம்ல சார் ஆக்சுவலா? நம்பலாம், பட் யூ ஹாவ் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். அது உங்களுக்கு 1 லேக் கேட்கல அப்படின்னா நம்பலாம். வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அந்த 1 லேக் கட்டுறாங்கன்னு அர்த்தம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அப்போ வெல்ஃபேர் ஓகே டிபார்ட்மெண்ட் சார். உங்களுக்கு எந்த ஃபீஸையும் ஏற்றுப்பாங்க, டியூஷன் ஃபீஸையும் ஏற்றுப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகேப்பா, சரிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஆ சித்ரா சார் ஹாய் சார். சிபிஇ லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். சார் குட் மார்னிங் சார். ஹலோ சித்ரா 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 சார். உங்க டவுட் என்னன்னு எஸ் சார், கேளுங்க. எஸ் சார். சார் என் சன் வந்து 469 வாங்கியிருக்காருங்க. எஸ் மேம். ஓகேங்க சார். இப்போ வந்து பிடிஎஸ் கிடைக்குமா சார்? கிடைக்கும். பியூர் கவர்மெண்ட் காலேஜ். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது மேடம். செல்ஃப் ஓகே. இப்போ ஃபினான்ஸ்ல ஆல் இந்தியா கிடைக்கும். கோட்டா ஆல் இந்தியா சார் கோட்டால கிடைக்கும் பாசிபிள் இருக்காங்க சார்? இருக்கு மேடம், பாசிபிள் இருக்கு. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியால இருந்து டென்டல் காலேஜஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கும். ஓகே சார். தமிழ்நாட்டுல வந்து 3 காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே தமிழ்நாட்டிலும் சார். ஓகே. சான்சஸ் இருக்கு. வி கேன் நாட், அதாவது 100% கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே சார். சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்ப்போம் மேடம். எஸ் மேம். ஓகே சார். கொச்சின் வணக்கம் பெட்டரா சார். இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இருக்குமா சார்? கொச்சின்
எஸ் சார், கொச்சின் டென்டல் காலேஜ். அதை பத்தி எனக்கு தெரியல மேடம். ஓகே ஓகே சார், ஓகே. ஆனா ஷுவரா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமல்ல சார் கிடைக்கும் மேடம், பிடிஎஸ்க்கு? சான்சஸ் இருக்கு. எஸ் ஓகே. மேம், கிடைக்கும் மேடம். ஓபிசி சார், ஓபிசி. எஸ் மேம், கிடைக்கும் மேடம். ஓகே. 43,122 ரேங்க்ல இருக்காரு. சான்சஸ் இருக்கு மேடம், கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் மேம், எஸ் மேம். வணக்கம் சந்தோஷ் சார். ராஜேந்திரன் லைன்ல இருக்கீங்களா மேம்? வணக்கம் லைன் சார். மேம், லைன்ல வரிசையா பார்த்துட்டு வந்துடலாம் மேடம். சந்தோஷ் ராஜேந்திரன் லைன்ல இருக்கீங்களா? சந்தோஷ் ராஜேந்திரன், சந்தோஷ் ராஜேந்திரன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. சார் மணி, கேக்குதா? சொல்லுங்க. சார் எனக்கு ஆக்சுவலி பிடபிள்யூ கேட்டகரி உண்டு, ஓகே. எஸ்சி கேட்டகரி ப்ளஸ் மார்க் வந்து 356 வந்திருக்கு. அது ஆக்சுவலி கிடைச்சிரும்னு நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க. இப்போ ஆக்சுவலி அதுக்கு ரீசெண்டா வந்து அப்டேட் என்ன சார் அதை பத்தி? அந்த பிடபிள்யூ கேட்டகரி வச்சு நம்ம போறது, ரெசர்வேஷன் வச்சு கவர்மெண்ட் காலேஜ் போறதுக்கு மெடிக்கல்ல. அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்னு ஒன்றும் சொல்லலை. பட் இப்போ எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேரில் 16, 17, 18க்கு வர சொல்லியிருக்காங்களோ, அதே போல் எம்எம்சி, அதாவது ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ், அந்த நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வர சொல்லுவாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அடுத்த நோட்டிஃபிகேஷனாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுத்த அந்த பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு நீங்கள் நேரில் போயிட்டு அந்த ஃபிட்னஸ் எம்பிபிஎஸ் படிக்க இவர் வந்து தகுதியானவர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து அதில் நீங்கள் காலேஜ் சேருவீங்க. இதுதான்ப்பா அடுத்த அப்டேட் வர வேண்டியது. ஓகே சார். சார் இப்போ அதை கூப்பிடுறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா எப்போ கூப்பிட வாய்ப்பு இருக்கு? எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு 2 to 3 days முன்னாடி சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு 11ஆம் தேதியே என்ன சொல்லிட்டாங்க, 16ஆம் தேதி நேரில் வர வேண்டிய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 11ஆம் தேதியே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. 16, 17, 18 வரதுக்கு 11 கொடுத்துட்டாங்க. அதனால யூ நீட் நாட் ஒரி அபவுட் ட்ராவலிங். இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டு நாளைக்கு காலையில் வர சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே சார். சரிப்பா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஓகே, அடுத்து வந்து மணிகண்டன் லைன்ல இருக்கீங்களா? மணிகண்டன் கதிர்வேலு. சார் லைன்ல இருக்கேன். சொல்லுங்க சார். சார், ஒரு டவுட் ஆக்சுவலா, லைக் எங்களுக்கு நான் இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து மார்க் வந்து அரௌண்ட் 200ங்க. ஸோ டீம்டு ஆப்ஷன் இருக்கு. டீம்டில் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் யோசிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா என்ஆர்ஐ வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ டவுட் என்னன்னா சார், லைக் நான் டீம்டில் ஏன் போகணும், இல்லை நான் வந்து என்ஆர்ஐல தமிழ்நாடு காலேஜ், ஏன்னா ஃபீஸ் ஆல்மோஸ்ட் சேம், ரெண்டுலேயும் சேம் தான். ஸோ ஏதாவது லைக் இப்போ நான் டீம்டு போகலாம், இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டில் போகலாம், கிடைக்கிற காலேஜ் எதாக இருந்தாலுமே. ஸோ இது ரெண்டில் ஏதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? இப்போ டீம்டு போகலாமா, ஸ்டேட்டில் போகலாமான்னு? சார், அதாவது கரிக்குலம் வந்து ஒன்று தான் சார். அது டீம்டாக இருக்கலாம், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், எய்ம்ஸாக இருக்கலாம், ஜிப்மராக இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம். உங்களுக்கு கரிக்குலமில் சேஞ்ச் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ஆர்ஐங்கிறது ப்ரைவேட் காலேஜ் சொல்கிறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டி இது செப்பரேட் யூனிவர்சிட்டி சொல்கிறீங்க. ஸோ கரிக்குலம் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டாவது, டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் பெரிய சொல்லிக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் அண்ட் பப்ளிக்லி ஐ கேன் நாட் கமெண்ட் ஆன் இட். ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் எனக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டீசெண்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன, ஒரு மேலோட்டமாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, என்ஆர்ஐ கோட்டாவில் போகும்போது நீங்கள் $1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதே டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஓகே 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 சார். ஓகே ஓகே. நல்ல ஸோ அது போக டீம்டு இப்போ யூனிவர்சிட்டி, நல்ல டீம்டு ஓகே யூனிவர்சிட்டி. ஓகே ஒருவேளை இன்னொன்று சார், நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறீங்களோ அது போலயும் சொல்லிடுறேன். அதே நல்ல மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜில் பெட்டர் ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு வந்து என்ஆர்ஐல கிடைக்குதுன்னா அதை ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள். சார், என்னோட ஆப்ஷன் உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல லைக் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் எஸ்ஆர்எம் திருச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டீம்டுல பார்த்தா லைக் மேக்ஸிமம் சான்சஸ் செட்டிநாடு ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா செட்டிநாடு வரைக்கும் இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் செட்டிநாடு மே பி பாசிபிள், மே நாட் பி பாசிபிள். ஸோ அதனால தான் என்னோட கன்ஃபியூஷன், வெதர் ஐ கேன் கோ ஃபார் செட்டிநாடு ஆர் எஸ்ஆர்எம் திருச்சிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷனு. நீங்கள் வந்து ஸ்டேட் காலேஜை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் நீங்கள், நான் சொல்வேன் சார்.
In that scenario. Okay, okay, எஸ் okay. எஸ். Okay, sir. Thank you, thank you, thank you. தேங்க்யூ. வெல்கம் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். தர்ஷன் லைன்ல இருக்கீங்களாப்பா? தர்ஷன், குயிக்கா கேளுங்க உங்க டவுட்டை, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் சொல்லுங்கப்பா. சார் எனக்கு ஆல் இந்தியாவில் வந்து 1,30,000 கிட்ட இருக்கு சார். ஆ 439 மார்க்குங்க சார். ஆ இப்போ இதில் ஆல் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணால் எங்கேயாச்சும் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்குங்களா சார்? ஆல் இந்தியாவுக்கு போன வருஷம் 27,000 ரேங்க் வரைக்குமோ 24,000 ரேங்க் வரைக்குமோ என்னமோ கிடைச்சதுப்பா போன வருஷம் கவர்மெண்ட் காலேஜ். சரிங்க எதுக்கு சார். நீங்க செல்ஃப் ஓபிசி நான் ஃபைனான்ஸ். கிரீமி லேயர் கேக்குறீங்க? ஓபிசி நான் கிரீமி லேயர் தானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு போன வருஷம் லாஸ்ட் கட் ஆஃப் ரேங்க் 25,000 26,000 ரேங்க், அவ்வளவுதான். சார் இப்போ அன்னைக்கு கேட்டப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு எப்ப சொன்னீங்க சார். பிரைவேட் யூனிவர்சிட்டி எங்கப்பா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால வரப்போகுது? ஆல் இந்தியா இல்லை சார், கோட்டால இல்லை சார், அது ஓகேங்க சார். இல்லை தமிழ்நாடு கேட்குறேங்க சார். அது சேம் தான்ப்பா. நான் என்ன நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க? ஆல் இந்தியா கோட்டால கிடைக்குமான்னு கேட்டீங்க அதானே? ஆமாங்க சார். அது கிடைக்காதுங்கிறது ஆன்சர். பட் நீங்க ஓகேங்க சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்குமானா அது ஸ்டேட் கோட்டால வருது, ஆல் இந்தியால வராது. அது புரிஞ்சுங்க சார். அங்கே சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க ஹலோ சார். ஆ ஆ எஸ். தேங்க்யூ சார். ஓகேப்பா, ஓகேப்பா, வெல்கம்ப்பா. ஓவியா லைன்ல இருக்கீங்களா? ஓவியா சார் நாகூர் லைன்ல இருக்கிறேன் சார். சார் சார் லைன் சார் குட் ஈவினிங் சார். வரிசையா பார்த்துடலாம் சார். சொல்லுங்க மேடம். சார் ஓவியா பேரண்ட் பேசுறது. ஆ சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயர் வாங்கினதே இருக்கு சார். இந்த வருஷம் ஒன்று புதுசா மறுபடியும் அந்த இந்த வாங்கிடுங்க இயரும் மேடம். புதுசா வாங்கிடுங்க மேடம். வாங்கணுமா சார்? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் புதுசா சார் வாங்க. சார் 561 சார். எம்எம்சி கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு மேடம். எம்பிசி சார். சான்சஸ் இருக்கு மேடம், கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ சார். வெல்கம் மேம். இது ஓகே மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க மேடம். இந்த வருஷத்துக்கு வாங்கிடுங்க. ஓகே சார். எஸ் சரிங்க சார். ஓகே சார். ஓகே மேம். ஒரே நிமிஷம் தான். மஹிஷா லைன்ல இருக்கீங்களா? மஹிஷா. ஹலோ சார். சொல்லுங்க மேம். சார் இப்போ 30ஆம் தேதி வந்து ஆ, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் சார். எஸ் மேம். நீங்க பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு சார் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க? 31ஆம் தேதி 30ஆம் தேதி சேம் டேலேயே சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஓப்பன் ஆயிரும் மேடம். ஓகே சார். அது அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதுதான். ஓகே சார். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் சார். சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணாத வச்சிருந்து 1 to 3 days அப்படி கூட பண்ணி லாஸ்ட்ல பண்ணலாமா சார்? சாய்ஸ் லாக் கடைசி நாள் கூட பண்ணிக்கலாம். நம்ம பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிக்கும். பட் ஸ்டில் சாய்ஸ் லாக்கிங் கடைசி நாள் கூட பண்ணிக்கலாம். சேம் ஓகே டே சார். சாய்ஸ் கடைசினா லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேம். ஓகே சார். எத்தனை நாள் சார் இருக்கும் அது சாய்ஸ் லாக்? அதாவது மேடம் அந்த டீடைல்டு ஷெட்யூல் வந்து தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஓகே ரிசல்ட்டுக்கு சார். முதல் நாள் வரைக்கும், அதாவது ரிசல்ட்டுக்கு முதல் நாள் இல்லை, சாய்ஸ் லாக் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு தான் ரிசல்ட் விடுவாங்க. அந்த ஆமாங்க டீடைல் சார். இன்னும் நமக்கு தமிழ்நாடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மேடம். சரிங்க சார். 3 நாள் சாய்ஸ் ஓகே ஃபில்லிங் இருந்ததுன்னா 3ஆவது நாள் சாய்ஸ் லாக்கிங்க்கு இருக்கும். ஒரு நாள் தான் சாய்ஸ் லாக்கிங்க்கு டைம் கொடுப்பாங்க. ஒன் டே கொடுப்பாங்க. ஓகே சார். ஆ சார் ஓகே சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ் மேம். தேங்க்யூ சார். வேல்விழி லைன்ல இருக்கீங்களாப்பா? வேல்விழி. ஓகே. நவீனா ஹலோ line- வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். ஹலோ சொல்லுங்க வேல்வி பேசுறேன் சார். சொல்லுங்க மேம். என் பொண்ணு ஜோதிகா 479 வாங்கியிருக்கா சார் எம்பிசி. ஓகே மேம். ஜிஎம்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் மேடம். சான்சஸ் இருக்கு, பட் கொஞ்சம் நூலில் நீங்கள் பார்டரில் இருக்க மாதிரின்னு நினச்சிக்கிங்களேன். சான்சஸ் இருக்கு, பட் ரேங்க் லிஸ்ட் வந்தால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் மேடம். நீங்கள் அதே ஓகே சார். இப்ப 490 சொன்னீங்கன்னா 100% கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஃபைவ் ஃபினான்ஸ் கிடைக்கும் மேடம். செல்ஃப் ஃபினான்ஸ்ல சார் இப்ப நம்ம சீட் போடுறோன்னா அலாட் ஆயிடுச்சுன்னா ஆ இப்ப டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பே பண்ணணுமா இல்ல ஃபுல் ஃபீஸும் பே பண்ணணுமா சார் டைரக்டா போயிட்டு? டியூஷன் ஃபீஸ் ஆன்லைனில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் பே பண்ணுவீங்க 4.5 லட்சம். அப்போ தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் ஆகி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும்.
நீங்க ஜாயின் ம் பண்ற இடத்துல அவங்க பேசிக்கா சம் ஃபீஸ் கேட்பாங்க. ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் மட்டும் இல்லாம மத்த ஃபீஸ் கேட்பாங்க. நீங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். ம் அப்ப டைரக்டா அட்மிஷன் போட பார்த்து அந்த ஃபுல் பீஸ் கட்டி ஆகணும். ஃபுல் ஃபீஸுங்கிறது எக்ஸப்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் அந்த ஃபீஸ் நீங்க கட்டணும். எக்ஸ்ட்ரா டியூஷன் ஃபீஸ் தவிர. ஆமா, டியூஷன் ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணுவீங்க. ஆ 4.5 லட்சம் பே பண்ணாதான் மேடம் நீங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்க போய் ஜாயின் பண்ண முடியும். ஆன்லைன்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பே பண்ணுவீங்க. ஆ சரிங்க சார். ஓகே வெல்கம். சார். இப்ப நம்ம வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் நம்ம கையில வச்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல நம்ம கவர்மெண்ட் சீட் கிடைக்குதான்னு அலாட் பண்ணலாமா, ரீ அலாட்? பண்ணிக்கலாம். எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். அண்ணால் ஆ லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னங்க? ஓகே சார். எஸ் மேம், வெல்கம் மேம். ஹலோ எஸ் ஹலோ மேம். குட் ஈவினிங் குட் ஈவினிங் மேடம், சார். ஒரு சொல்லுங்க. டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டால கிடைச்சிடுதுங்க சார். அவங்க வந்து 6th அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ரிப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க ஸ்டேட் ஜாயின் கோட்டால பண்றீங்க, ஒரிஜினல் சர்டிபிகேட்லாம் கொடுத்து ஜாயின் ஆமாங்க சார், பண்றீங்க. ஆமாங்க சார். ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறோம் ஆல் இந்தியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஓகேங்களா? இப்போ ஓகேங்க ஸ்டேட் கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குதுன்னா நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாமா? மேம். ஆக்சுவலி நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட் எடுத்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும், ஆமாங்க சார். அத செகண்ட் ரவுண்ட் கிடைக்காம நடக்காது. செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு கிடைக்குதுங்கன்னா அப்ப ஜாயின் பண்ணலாமா? அப்ப முடியாது மேடம். ஷிஃப்ட் காரணம் என்னன்னா உங்களுக்கு அப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சீட்டையுமே யாரும் ரிசைன் பண்ண முடியாது. ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணியிருந்தா கூட ரிசைன் பண்ண முடியாது. இதுக்கு அதுக்கு எவ்வளவு டேட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார்? அதாவது ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் அதான் மேடம், இப்போ ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஜாயின் பண்ற அந்த, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா 21 ஜூலைலேருந்து 30 ஜூலைனா நமக்கு அந்த 30 ஜூலை உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் பண்ணிடுறாங்க சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க, வச்சுடுங்க. பட் ஆமாங்க உங்களுக்கு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வர அன்னைக்கு, ஆல் இந்தியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வர அன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஓகே சார். அப்போ இதுக்கு இப்ப ஸ்டேட் கோட்டால நம்ம கிடைச்சிடுச்சுன்னா நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம் இல்லைங்க சார்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ரவுண்ட் ஷிஃப்ட் ஆக 1 முடியும். சார், ரவுண்ட் ஃபர்ஸ்ட் 1. ரவுண்ட் சீட்டை நீங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் பண்ண முடியும் மேடம். ஆனா ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சுதான் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆல் இந்தியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு ரிசைனிங் டேட் இருக்கு, அது முடிஞ்சு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. எஸ் மேம். ஓகே போன சார். வருஷம் அப்படிதான் தேங்க் இருந்துச்சு மேம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேம், எஸ் மேம். ஓகேங்க மேம். விதர்ஷா லைன்ல இருக்கீங்களா? ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். சார். ஹாய் சார். நான் விதிஷாவோட ஃபாதர் பேசுறேன். நேம் ஐயப்பன். சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா தெலுங்கு மைனாரிட்டியும் இருக்கு. ஆக்சுவலா என் டாக்டர் வந்து 385 எடுத்திருக்காங்க. ஓகே. ஆல் இந்தியா ரேங்க் வந்து 2,40,000 இருக்கு. ஓகே சார். அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சார், என்னோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் செல்ஃப் ஃபைனான்ஸ் போற மாதிரி இருக்கு. பட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கல அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லாம இந்த தெலுங்கு மைனாரிட்டிலயோ இல்ல மேனேஜ்மெண்ட்லயோ ஏதாவது பிரைவேட் காலேஜஸ் போலான்னு இருக்கேன். பட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பிரைவேட் காலேஜஸ் மட்டும் ஃபில் பண்ணி ப்ளஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபில் பண்ணிட்டேன்னா ஒருவேளை எனக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது மேனேஜ்மெண்ட்ல போய் உட்காந்துருமா சார்? அதாவது அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் அமையுமா எனக்கு? சார் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து கரெக்ட். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கரெக்ட். தெலுங்கு மைனாரிட்டிக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் நீங்கள் உங்கள் தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரிகளை விட மேனேஜ்மெண்ட் கோட்டா கல்லூரிகளில் கிடைச்சா பெட்டர்னு சில காலேஜ் நினைக்கிறீங்கன்னா அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி ஃபில் பண்ணுறீங்க. முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் கரெக்ட். சீட்டு இல்லைன்னா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜ் வரும். அதுலேயும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரில் அதுலேயும் இல்லைன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து காலேஜ் வைஸ் பார்க்கும். எங்கேயும் போய் உட்கார போகிறதில்ல. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்க ஆர்டரில் உங்கள் ரேங்க்குக்கு செக் பண்ணிகிட்டே வந்து எங்கே சீட் இருக்கோ அங்கே அலாட் ஆகும். ஓ, என்னோட வரி என் ஒய்ஃபும் நானும் டிஸ்கஸ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமரனே வச்சுக்கிறேன். முத்துக்குமரன் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபில் பண்ணிட்டு சப்சிக்வெண்டா தெலுங்கு மைனாரிட்டி முத்துக்குமரன் ஃபில் பண்ணும்போது நான் முத்துக்குமரன் தான் நான் மேனேஜ்மெண்ட்ல கொடுத்துருக்கேனே, அதனால எனக்கு அது புல் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன வரி சார். வேற இல்லைங்க ஒன்றும் சார், நீங்கள் முதல்ல கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருந்தீங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் கோட்டா செக் பண்ணி உங்கள் ரேங்க்கு சீட் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரேங்க் வந்து முத்துக்குமரனில் கவர்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்து இருக்க ரேங்க்ல இருக்கவங்களுக்கும் கவர்மெண்ட் கோட்டால சீட்டு இல்லைன்னு தான் அர்த்தம். யாருக்குமே அடுத்து யாருக்குமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே உங்க ஆர்டரை தான் அது சார். ஃபாலோ பண்ணும். நம்ம ஆர்டர் தான் அது ஃபாலோ பண்ணுமே தவிர இஷ்டத்துக்கு போய் உட்காராது. அதனால பயப்பட தேவையில்லைங்க சார். ஓகே நான் சில காலேஜஸ் இப்போ என்கொயரி பண்ணேன் சார். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 90 இப்போ முத்துக்குமரனே என்கொயரி பண்ண 19,65,000 சொன்னாங்க ஆல் இன்க்ளூசிவ் அஃபிஷியல் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சில காலேஜஸ் என்கொயரி பண்ணேன். இதை இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் போகிறது அட்வைசபிளா இருக்குமா, இல்லை வந்து சேம் காஸ்டா வருதுன்னு சொல்லிட்டு டீம்டு ஏதாவது செலக்ட் பண்ணலாமா சார் சேஃபர் சைடு? இல்லை சார், சேம் காஸ்ட் வராது. 19.5 லேக்ஸ் அப்படின்னு நீங்கள் எனி காலேஜ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அந்த ஃபீஸாக இருக்கும். டீம்டு ஆமா ஆல் யூனிவர்சிட்டியில் இன்க்ளூசிவ். ஃபீஸே 20 லட்சம், 18 லட்சம், 25 லட்சம் அந்த மாதிரி இருக்கும் டியூஷன் ஃபீஸ் மட்டும். அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி கிடையாது, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீஸ் மட்டுமே மினிமம் 18 லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 32 லட்சம் வரைக்கும், 30 லட்சம் வரைக்கும் போகும். ராமச்சந்திராலாம் 32 லட்சம் டியூஷன் ஃபீஸ் சொல்லுவாங்க. ஆமா நான் பர்சனலா ஏசிஎஸ் போய் என்கொயரி பண்ணேன். 23.5 into 4.5 அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், அது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. ஓகே ஆனா இப்போ இந்த நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கிற ஒரு குவாலிட்டி அண்ட் அந்த பேஷண்ட் வாக்கின்ஸ் எல்லாம் டீம்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குமா சார்? ஜென்ரலா கேக்குறேன். அது நம்ம சொல்ல முடியாது சார். அது அது வி கேன் நாட் சே. அது நம்ம சொல்ல முடியாது சார். அது அப்போ நான் சாய்ஸ் சார் சாரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். சாரி சார். இல்ல இல்ல, அது நம்ம இப்படி பப்ளிக் ஃபாரம்ல வி கேன் நாட் கமெண்ட் ஆன் இட். அது தப்பா எடுத்துக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் போட்டுட்டு அப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் என்னோட லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சாய்ஸ் ஃபில்லிங் மேனேஜ்மெண்ட்டையும் கொஞ்சம் காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம். அதுவும் என்னோட லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா தாராளமா இருந்தாலும் நீங்க பட்ஜெட் இருக்குன்னா தாராளமா நீங்க சாய்ஸ் ஃபில் கடைசியா பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜா செக் பண்ணிட்டு உங்களுக்கு இல்லைன்னா தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அது போகும். முன்னாடி இருக்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரேங்க் 300ன்னு வச்சுங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. உங்களுக்கு அடுத்து உள்ள சேம் கேட்டகரி கம்யூனிட்டியில் இருக்கவங்க 301வது ரேங்க் இருக்காங்கன்னா நீங்கள் 300வது ரேங்க் 10வது சாய்ஸில் திருச்சி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் இல்லைன்னா உங்கள் அடுத்த ரேங்க்ல இருக்கவங்களுக்கும் அந்த சீட் அவங்களுக்கு இருக்காது. அதே உங்கள் ஓகே ரேங்க்குக்கு அந்த சீட் இருக்குன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போகும். ஓகே அதனால நம்ம ஒரி பண்ண தேவையில்லை சார். சார் இப்போ நான் இன்னொரு 385 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேன் சார். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு டீடைல்டு டெமோ உங்களோட வீடியோ. சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார். ஐ வி ஹேவ் டு தேங்க்யூ சார். அப்ரிஷியேட் தி வே தேங்க்யூ யூ சப்போர்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார் சார். இப்போ 385க்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இந்த இயரோட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர், இந்த இயரோட 385 வந்து லாஸ்ட் இயர் 500க்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அப்ராக்சிமேட்டா. ஹலோ ஸோ சார் சார் ஆக்சுவலி அது வந்து இப்போ இந்த இயரோட 385 லாஸ்ட் இயரோட 500 எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும். காரணம் இப்போதைக்கு நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் தான் நம்ம கையில் இருக்கே தவிர அந்த ரேங்க்குள்ள தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் போன வருஷம் 500 மார்க் இந்த வருஷம் என்ன மார்க் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகே இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். வந்துருச்சுன்னா நீங்களே சொல்லிடலாம் என் குழந்தைக்கு இந்த காலேஜில் இந்த கோட்டால சீட் கிடைக்கும் அப்படின்னு. ஃபியூ டேஸ்ல வந்துருமா சார்? வந்துடும் சார். ஃபைனலைஸ்ட் ஆயிடுச்சு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே. அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு அவங்க வெரிஃபிகேஷன் வச்சு அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாருக்கும் விட்டுருவாங்க. ஜென்ரலாக கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட் ரெடி. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் அவங்க ப்ரிப்பரேஷன் ஒர்க் போகுது. அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ் மட்டும்தான். ஓகே சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். எஸ் சார், தேங்க்யூ ஆல். சார் ஒன் மோர் டவுட் சார். சொல்லுங்க சார். ரவுண்ட் 2ல நம்ம அப்கிரேட் கொடுக்க முடியுங்களா சார்? ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் அப்கிரேட் கொடுக்கலாம். ரைஸ் கேன் கொடுத்து வச்சிருக்கேன். ரவுண்ட் ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 2க்கு அப்கிரேட் கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம். அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணால் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுக்க முடியும். ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாவில் அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். ஜாயின் பண்ணி ஒரு சீட் இருந்தால் தானே அப்கிரேடே பண்ண முடியும். எஸ். அதாவது ரவுண்ட் 2ல நமக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்கிரேட் கொடுத்து ரவுண்ட் 3ல அடுத்த ஒரு பெட்டரான காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா சார்? அது பண்ணலாம் ரவுண்ட் பண்ணலாம். 3ல. ரவுண்ட் 3லயும் அப்கிரேடேஷன் இருக்கும். எஸ்.
ஓகே சார். சார் ஆமா ஃபோர் பட் சிக்ஸ்டி மோஸ்ட்லி வந்து தேர்ட் ரவுண்டுக்கெல்லாம் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆல் இந்தியால மேபி ஃபியூ ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்கலாம், பட் அந்த அளவுக்கு காம்படிஷனும் அதிகமா இருக்கும். ஓகே சார். சார் 468